கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். லாபாதிபதியாக 11ஆம் இடத்துல உச்சகுரு உட்கார்ந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய புதன், அதாவது உங்களோட ராசிநாதனை வலுத்து பார்ப்பது என்பது பருத்தி புடவையாக காய்ச்சதுன்ற மாதிரி தான். 6ல் ராகு, 11ல் குரு, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்குறாரு, ராசிநாதனையும் குரு பார்க்குறாரு, 5ஆம் அதிபதியும் குரு பார்க்குறாரு, சுக்கிரன் வலுத்து 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஓஹோன்னு இருக்குதுங்க போங்க. என்ன இந்த இவ்வளவு ஓஹோன்னு இருக்கக்கூடிய அமைப்புகளை, கோச்சார அமைப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும்னா நீங்கள் நல்ல விதமான முயற்சிகளை அந்தந்த துறையில் நீங்கள் பண்ணணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தேடி வந்து வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இதனால் வரைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியாத, வாய்ப்புகள் கிடைக்காத அளவில் கன்னிராசிக்காரர்கள் சோதனையில் இருந்தவர்களுக்கு நல்ல விதமான வாய்ப்புகள் வரப்போகின்றன. சோஷியல் மீடியா, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வீடியோ போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு சம்பாதிக்கவும் முடியும், பேர் எடுக்கவும் முடியும். ஒரே ஒரு ரீல்ஸ் மூலமாக அப்படியே பெரிய அளவில் ட்ரெண்டிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு பெரிய புகழை அடையக்கூடிய தன்மை 3ஆம் அதிபதியோடு ராசிநாதன் உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் ஒரு 20 நாட்கள் அருமையான ஒரு நாட்கள் புகழடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒன்று தெரியுங்களா, முதல்ல பேர் வந்துருச்சுன்னா பின்னாடி பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். பேருன்னா புகழ். ஆக நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினரான கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அருமையாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. தம்பி தங்கைகள் உறவுகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு நீங்களே எடுத்து போட்டு செய்வீங்க. என் தம்பி என் தங்கச்சி நான் செய்யாமல் யார் செய்கிறதுன்ற மாதிரியான ஒரு பெருந்தன்மை உணர்வு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எதிலும் கட்டிடம் சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மலை இடங்களில் இருக்கிறவங்க, கொடைக்கானல், ஊட்டி மாதிரியான உயரமான இடங்கள், உயரமான கட்டிடங்களில் இருக்கக்கூடியவர்கள், பணி செய்யக்கூடியவர்கள், மரங்கள் அடர்ந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் அந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், இப்போ இந்த வால்பாறை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, மலைவாச ஸ்தலங்கள், இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய செவ்வாய் உச்சகுருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. கன்னிராசிக்காரர்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாங்க. மிக முக்கியமான இன்னொரு பலனையும் சொல்லிடுறேன். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பர் மூலமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு நட்பு மூலமாகவோ இந்த தடவை ஏதாவது பணங்காசு வரும். கடனை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். கடனை அடைக்கிற அளவுக்கு வருமானங்கள் வரத்தான் செய்யும். கடன்கள் தொல்லைகளை கண்டிப்பாக தராது. அதே நேரத்தில் சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கும், சிலருக்கு தொழில் மாற்றம், தொழிலிட மாற்றம் இருக்கும். ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் வேலையே போயிடுச்சுன்னா கூட நல்ல வேலை கிடைக்கும். 10 நாள் இந்த மாதத்துக்குள்ளேயே வேலை கிடச்சிரும். மாத கடைசியில் வேலை கிடச்சோன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வேலை கிடச்சிரும். இந்த மாதிரியாக எதிலும் ஒரு நிறைவுகள், உயர்வுகள், சம்பள உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க இருக்கும். பெருசாக கஷ்டம் கொடுக்குற மாதிரியாக நவம்பர் மாதம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை. இது உங்களுக்கு யோக மாதம்.